ஓம் சத்யவ்ரதனிஷ்டாய வேதாந்த பாஸ்கராய நமः. சத்யவ்ரதः சத்யனிஷ்டः குருசேவா பராயணः குருகிருபா பாத்ரபூதः பவேத் வேதாந்த பாஸ்கரः. சத்யவ்ரதः சத்யனிஷ்டः குருசேவ தத்பரः ச ஜிக்ஞாசு சாதகா சத்குரு கிருபா பாத்திரம் பவதி. இன்றைய விஷயம், எவன் ஒருவன் சத்தியவிரதம் கொண்டிருக்கிறானோ, நிஷ்டை கொண்டிருக்கிறானோ, குரு சேவையை தலையான பணியாக கொண்டிருக்கிறானோ, அவன் மாத்திரமே குருவனுடைய கிருபா பாத்திரத்திற்கு கிருபைக்கு பாத்திரம் ஆவான். ஃபர்வரி மாசே சதுர்த்ததினः அஹோ சத்யவிரதஸ்ய சக்திः அஸ்மின் தினஸ்ய இதி விஷயः. தம் ஹோவாச்ச நைதத் அப்ராஹ்மணோ விவக்தும் அர்ஹதி சமிதம் சோம்ய ஆஹர உபத்வா நேஷ்யே ந ஸ்யாதகாஹ. சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 4:4 மந்திரம். என்ன மந்திரம் இது அப்படின்னா, தம் சத்யகாம ஜாபாலம் பிரதி ஹாரித்ரும கௌதம நாம ஆச்சார்யः ஏவம் உவாச்ச. அப்ராஹ்மணः நைவம் வதேத அத சோம்ய சமிதம் ஆஹார அஹமேவ தே உபநயன சம்ஸ்காரம் கரோமி யதஹ த்வம் ஸ்யாத் ந அகாஹ. ஹே சத்யகாம ஜாபாலாவே, அப்ராஹ்மணன் என்று சொல்லாதே, நீ போய் சமித்தெடுத்து கொண்டு வா, உனக்கு நான் உபநயனம் செய்து வைக்கிறேன், நீ பாப்பமற்றவன் அப்படின்னு ஹாரித்ரும கௌதமர் சத்யகாம ஜாபாலாவை நோக்கி கூறிய வார்த்தைகள் இந்த உபனிஷத்த மந்திரமாக இடம்பெறுகிறது. பிராமணோஹி ஸ்வப்னோபி ந அன்ருதம் வதேத். பிராமணः சதா சத்யமேவ வததி. சத்யவாதனோ ஹி பிராமணோ பவித்தும் அர்ஹதி. பிராமணஸ்ய லக்ஷணம் ஏதத். ந ஹி சத்யனிஷ்டாயாः பரம் தபः அஸ்தி, ந ஹி சத்யனிஷ்டாயாः பரம் தபः அஸ்தி, சத்யனிஷ்டாயா ஆத்மஞானம் பிராப்யதே. என்ன சொல்றதுன்னா, பிராமணன் கனவில் கூட பொய் சொல்லக்கூடாது. பிராமணனாகவன் எப்பொழுதுமே சத்தியத்தையே கடைபிடிக்க வேண்டும். பிராமணன் சத்தியம், இதுதான் பிராமணனுடைய லட்சணம். அதாவது பிராமண ஜாத்தியில் பிறந்தவன் சத்தியம் பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எவன் ஒருவன் கனவில் கூட பொய் சொல்ல முயல மாட்டானோ, பொய் என்பது அவனுடைய அகராதியில் இல்லாமல் இருக்கிறதோ, அவன் குணத்தின் அடிப்படையில் பிராமணனாக இருக்கிறான். அந்த பிராமணனுக்கு மாத்திரமே தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஜாதியில் பிறக்கும் பிராமணனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்மத்தின் அடிப்படையில் பிராமணனாக இருப்பவனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், தர்மமான எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும், எவன் ஒருவன் குணத்தினால் பிராமணனாக உயர்ந்திருக்கிறானோ, சத்தியனிஷ்டை கொண்டவனாக இருக்கிறானோ, அவனுக்கு கண்டிப்பாக ஆத்ம ஞானம் கிட்டும். ஹாரித்ரும கௌதமஸ்ய ஆச்சாரஸ்ய சத்யகாம ஜாபால சத்யவிரதத்வம் வீக்ஷ்ய அதீவ ஆனந்தः சஞ்சாதः. சத்யகாம ஜாபாலா உரைக்கின்ற அந்த சத்தியத்தையும் அவன் சத்தியத்தில் கொண்ட நிஷ்டையும் கண்டு ஹாரித்ரும கௌதமர் ஆச்சாரியர் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டார். அவிஜ்ஞாத கோத்திரஸ்யாபி சிஷ்யஸ்ய ஸ்வயமேவ ஆச்சாரியः ஜனகஸ்தானே ஸ்தித்வா உபநயன சம்ஸ்காரம் கர்த்தும் உத்யதः. தன் தந்தையார் யாரென்றே தெரியாதவன், ஏன் அவனுக்கு இல்லை, அவன் தாயுக்கும் தந்தையார் யார் என்று தெரியாதவன். அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனுக்கு
தானே தந்தையுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு உபநயனம் செய்து வைக்கிறார். அത്ര முக்கியம் காரணம் தூ பாலகஸ்ய சத்யவிரதத்துவம் ந கதாபி அயம் அன்ருதம் அவதத் இதி. இதில் முக்கியமான ஒரு குவாலிட்டி, எந்த குவாலிட்டினால எந்த குலம் எந்த கோத்திரம் என்று அறியவில்லை என்றாலும் தான் அவனுக்கு தந்தையாக முயலப்பட்டார் என்றால் அவன் சத்தியவிரதத்தில் நிஷ்டை கொண்டவனாக இருக்கிறான். சத்தியத்தை பேசியதால் சத்தியநிஷ்டே சாதகே குருவனுகிரக வர்த்ததே இத்தியத்ர சம்சயா அஸ்திவா. அதாவது சத்தியவிரதம் கொண்டவனுக்கு குரு அனுகிரகம் கிடைக்காமல் போகும் என்பது அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் சத்தியவிரதம் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு குருவனுடைய அனுகிரகம் கிட்டியே தீரும். அஹோ சத்தியவிரதஸ்ய மகிமா, இதுவே சத்தியவிரதம் கொண்டவனுடைய மகிமை என்று சத்தியவிரதம் அதனால் ஏற்படுகின்ற குரு கிருப்பையினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? ஆத்ம ஞான உபதேசம். அதனால் கிடைக்கக்கூடிய பலம் என்ன? ஆத்ம ஞானம், பரமபுருஷார்த்தமான மோக்ஷம். இந்த விஷயத்தை இன்னைக்கு பார்த்தோம். ஓம் சத்யவிரத நிஷ்டாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஹரி ஓம்.